நேற்று 25 கிலோமீட்டர் சொன்னது உதயபூரில், ராஜஸ்தான் பார்டர். இப்போ பார்த்தீங்கன்னா ரோடை பாருங்கள் எப்படி இருக்குது. போனதெல்லாம் என்ஜாய் பண்ணி வண்டி ஓட்டின ஒரு ரோடுனா இந்த ரோடு தான் எனக்கு. இங்கே லிஃப்ட் உண்மைக்கே குஜராத் ராஜஸ்தான்லாம் கஷ்டம் தான் போல. லிஃப்ட் அதுக்கு எதிர்பார்க்கல பெருசாக, பார்க்கலாம் எப்படி இருக்குன்றத. தண்ணி 3 பேர், இப்போ 4 பேர் போகிறேன்னு நினைக்கிறேன். ஃபைனலி ஒரு லிஃப்ட் கிடச்சிருச்சு. நமஸ்தே நமஸ்தே. சரி சரி, 4 பேர் போகிறோம். நான் 3 எப்படி போக அப்படின்னு கேட்டேன். வாங்க போகலாம் அப்படின்னாங்க. ராஜஸ்தான் பார்டர் வந்தாச்சு. வெல்கம் டு ராஜஸ்தான். பார்த்தீங்கன்னா ஐயா காசு வாங்கிட்டு இருந்தாப்புல. என்னடா காசு வாங்கிட்டு இருக்காரு, காசு அப்படின்னு கேட்டேன். ஆமாம் காசு அப்படின்ட்டாரு. சொல்லவே இல்லை அப்படின்னு. இல்லை கம்பெனி வண்டி இது, காசு தான் இது பண்ணுறோம் அப்படின்ட்டாப்புல. அப்புறம் இல்லை என்னால் இது பண்ண முடியாது, நான் லிஃப்ட் கேட்டு தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்படியா, அப்புறம் சரின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டாப்புல. இல்லை நான் தான் வேணாம் அப்படி இறங்கிறேன் அப்படின்னு. சரி இதெல்லாம் லிஃப்ட் எடுத்துக்கிறேன் நான் அப்படின்ட்டாப்புல. சரி ரைட்டு. ஆமாம் அப்போயும் டவுட்டில் தான் இருந்தேன் நான். அவங்க கரெக்டாக அவங்க காசு கொடுக்குறது தான் எனக்கு தோணுச்சு. ரைட்டு, காசு தான் இது பண்ணுறாங்க போலன்னு. யாராமே அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க எல்லோரும். இந்த சைடில் வந்த நிலமும் நல்லா எனக்கு இருக்குது. வண்டியில் போகிறப்போலாம் அவ்வளோ டிராஃபிக்காக இருந்துச்சு லாஸ்ட் டைம் வரப்போலாம். எல்லோரும் மொத்தம் ஜீப் தான் இங்கே. இந்த வண்டி கிடைக்குதான்ட்டு வண்டி நின்றுருக்கு. இந்த மெடிக்கல் ஷாப் போயிருக்காங்க. கிளம்பிடுவோம். अब किधर से भैया? हरियाणा. हरियाणा, हाँ पंजाब हरियाणा. ஸோ இங்கேருந்து போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 83 கிலோமீட்டர் நினைக்கிறேன் உதயபூர் போகிறதுக்கு. பையா வந்து ஹரியானா அவர் ஃபஸ்ட்டு போய் பேக்லாம் போய் லிஃப்ட்டு கேட்டேன். போய் அவர் இங்கே பக்கத்தில் தான் போகிறேன் அப்படின்னாப்புல. ஏன்னா சில பேர் லிஃப்ட்டு கேட்பாங்க, பிரச்சனையாகும். சில நேரம் தனியாக வந்துட்டு பேக் இல்லாமல் இருக்கீங்களேன்னு பார்த்தேன். பேக்கை பார்த்துட்டு நான் நின்றுக்கிட்டு இருந்தேன் பேக்கை பார்த்துட்டு வாங்க போகலாம் அப்படின்னாரு. இங்கேருந்து சாப்பிட்டுட்டு அப்படியே குளிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி நம்மளும் சாப்பிட்டுட்டு குளிக்க முடிஞ்சு நம்மளும் குளிச்சுட்டு, செம்ம வெயில் குளிக்கிறடா. நம்மளும் குளிச்சலாம் நினைக்கிறேன். சட்டி இருக்கு அடிக்கிற வெயிலுக்கு. அப்பா अच्छा ये साफ पानी है, साफ अंदर नीचे चूना डाल रखा है इसलिए दिख रहा है। हाँ देखो पानी का वैसे साफ है। हाँ साफ. अच्छा नीचे वो चूना डाल रखा है जो दुकान पे लगाते हैं। हाँ हाँ இது போட்டிருப்பாங்க, ஃப்ளோரின் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அடிக்கிற வெயிலுக்கு बहुत गर्मी है. பிரசாத் பாயிண்ட். பிரசாத் பாயிண்ட் அந்த பேர் மெயின் ரோடு ஹைவே. பஞ்சாப் இதே மாதிரி தான் இருக்கும். பஞ்சாப் சைடுமே சாப்பிட்ற இடம் கட்டில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. ஓகே இப்போ சாப்பிட போகிறோம். மட்டனே கே மட்டன் நம்ம ஒரு நம்ம கையில் வந்து சாப்பிட்ற மாதிரி சப்பாத்தி. ஏனதாப்பா ப்ரோ நம்மளை உதயபுரில் இறக்கி விட்டார். தேங்க்யூ தேங்க்யூ. ஐயா ராஜஸ்தான் ஐயா சிட்டிக்குள்ளே போகிறோம் உள்ள. அப்போ இங்கே லிஃப்ட் கிடைக்குது என்ன? நமஸ்தே.
எங்கே ட்ராவல் பண்ணுறீங்க எப்படி ட்ராவல் பண்ணுறீங்கன்னு கேட்டு வாங்க உள்ளே உட்காருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார வச்சுருக்காரு வந்து. இங்கேருந்து சிட்டி போகிறதுக்கு இன்னும் 8 கிலோமீட்டர் இருக்குது. 7-8 கிலோமீட்டர் 7-8 கிலோமீட்டர் சிட்டி போகிறதுக்கு. ஆனால் அங்கே போய் டென்ட் பண்ண கேம்பிங் எதுவும் பண்ண முடியுமான்னு தெரியல. பார்த்தளவு பார்க்கல அப்படின்ற ஒரு நாள் பிளான் கிடையாது. சரி தேக்கிட்டு ஆக்சுவலாக வந்து இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்ரு. இங்கேருந்து நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பேசாம ஒரு பஸ் ஏறி போனோம்னா அங்கே நம்ம சிட்டிக்குள்ளே போயிடலாம். இப்போ வெறும் 10 ரூபா தான் நம்ம சிட்டிக்கு போகிறதுக்கு. 8 கிலோமீட்டருக்கு வெறும் 10 ரூபா தான். இது தெரியாமல் நம்ம வந்து நம்ம பாட்டுக்கு நின்றுக்கிட்டே இருந்தோம்னா லிஃப்ட்டு கிடைக்காது வர மாட்டேரு. மணி 3 ஆயிடுச்சு. சரியான வெயில் வேறு. ஸோ இப்போது அப்படியே உட்காந்துருந்தோம்னா அப்படியே இதுலேயே ஒரு 1 மணி 2 மணி நேரம் வேஸ்ட் ஆகிடும். பார்த்தா கரெக்டாக அவங்கள்ட்ட இந்த பொண்ணாங்க தெரிஞ்சு கேட்டேன். பஸ் வரும்னாங்க. சரி பஸ் ஏறிட்டு வெறும் 10 ரூபா தான். பார்ப்போம். வந்தாச்சு. இறங்கினே பாருங்கள் ஸ்நாக்ஸ். ஸோ மெயின் சிட்டி வந்தாச்சு, உதய்பூர். செம்மையாக இருக்கும். ராஜஸ்தான் உண்மைக்கு ஒரு தரமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சிட்டி. நார்மலான பில்டிங்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆக்சுவலாக இப்போ நான் அங்கிட்டு நடந்து போயிட்டுருக்கப்போ ஒரு போலீஸ் என்னை போகிறப்ப பார்த்தாரு. யாராவே அப்படின்னு பார்த்தாரு. இந்த சைடு போயிட்டு இருந்தேன். பார்த்துட்டு இந்த சைடு தான் கரெக்டாக போயிட்டு இருந்து திருப்பி ரிட்டன் போனேன். இந்த பின்னாடி சரி இந்த சைடு வழின்னாங்களேன்னு சொல்லிட்டு இங்கிட்டு போயிட்டுருக்கேன். அவர் நிப்பாட்டி வாங்க நீங்கள் யார் என்ன அப்படி இங்கேருந்து வரைக்கும் ஒரு 10 கேள்வி கேட்டார். என்ன அது பேக்கில் வயர் தொங்கிக்கிட்டு இருக்காது இதுன்னு நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தார். கேட்டுட்டு கொஞ்சம் ஒரு 10-15 கேள்வி கேட்டதுக்கப்புறம் அப்படியா தமிழ்நாடா நீங்கள் அப்போ தான் லைட்டாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டு நான் கூட அந்த ஒரு வெளியூர்காரன் நினச்சேன். அந்த ஜம்மு காஷ்மீர் அந்த சைடு நினச்சேன் அப்படின்றாரு. பாருங்க ஒரு தலையில் ஒரு டர்பன் கட்டி இருக்கிறது தெரியும். நான் இதை பார்த்துட்டு ஒரு ராஜ்புட் ஸ்டைலு ஒரு ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் ஸ்டைல் எப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவர் தான் புது கதை சொல்லிகிட்டு இருக்காங்க. இது பார்க்க வேறு மாதிரி இது டக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் ஜம்மு காஷ்மீர் நினச்சேன் அந்த சைடு அப்படின்னு. ஆளாளுக்கு பாருங்கள் ஒரு ட்ரெஸ்ஸில் எவ்வளோ பெரிய அரசியல் இருக்குது பாருங்கள். ஒரு டர்பன் கட்டி இருக்கிறதுல இப்போ கட்டுற பில்டிங் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே பழைய ஸ்டைலில் தான் கட்டுறாங்க பாருங்கள். பார்க்க என்னமோ பழைய காலத்து பில்டிங் மாதிரி இருக்குது. சாதாரணமாக ஒரு பில்டிங்கு அரண்மனை மாதிரி இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்துட்டு பேசினார் வந்துட்டு யூடியூபர் அப்படின்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னு. உங்கள் வீடியோ நான் பார்த்துருக்கேன்னாரு. ஹாய். ஆக்சுவலாக நான் குஜராத் போன டெம்பிள் வீடியோ எனக்கு எந்த வீடியோன்னு தெரில. அப்புறம் நான் டவுட்டில் தான் கேட்டேன். உங்கள் கூட ஒருத்தர் சைக்கிளில் உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் சைக்கிளில் ட்ராவல் பண்ணுவார். யாருன்னு பார்த்தா பிரயாக்ராஜ் சார்தம் சைக்கிள் சச்சின். அவர் வந்து இந்த ஜோதிர்லிங்கம் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறார். அவர் சொன்னப்போ டக்குனு எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு எனக்கு. தன்யவாத். सपोर्ट करना, लाइक करना, कमेंट करना. தேங்க்யூ கேட்டேன் கேம்பிங் பண்ணலாமான்னு. இங்கே பண்ண முடியாது. பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக போனீங்க லெஃப்ட்டு பட்டியனை சோட்டா அப்படின்னாரு. ஆனால் இந்த கடையில் கேட்டப்போ தான் சொன்னாங்க இங்கே பண்ணலாம். நாங்கள் சரி போலீஸ் ஒருத்தரை கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு கேட்டேன். இங்கே பண்ண முடியாதுட்டாங்க. போயிட்டுருக்கோம். இங்கே கேம்ப் பண்ண போகிறோம் தெரில. வந்தது லேட்டு. ஸோ எல்லாமே லேட்டு. அதனால் வி கோயிங் டு கோ ரயில்வே ஸ்டேஷன். ராஜஸ்தான் ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நைட்டு ஸ்டே பண்ணுறது பாசிபிளான்றதையும் பார்ப்போம். ஸோ இங்கே ஜங்ஷன் வந்தாச்சு. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பரவழியில் 2-3 பேர் என்னை பார்த்துட்டு ஹாய் ப்ரோ ஹாய். ஆக்சுவலாக ப்ரோ பார்த்துட்டு எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார். இவர் ப்ரோ ராஜஸ்தான் தான். இங்கே ஒரு ரயில்வேஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. சரி வாங்க ப்ரோ சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ சாப்பிட்டுட்டு ப்ரோ வந்து இப்போ ஒர்க்குக்காக டெல்லி போகிறாரு. ஸோ நம்ம அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு காலைல என்னன்றதை உதயபூரில் இருப்போமா இல்லைனா இங்கே போகலாமன்றதை காலைல பார்த்துக்கலாம். ப்ரோ आपका नाम? मेरा नाम प्रभात है. हाँ इनका नाम किशोर है. आप किधर से? मैं उदयपुर के. உதய்பூர். ஸோ இப்படி தான் எங்கே போனாலும் ட்ராவல் பண்ணுறப்ப சில பேர் நம்மளுக்கு பார்த்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கெலாம் செம்ம டைட் நடந்தே வர முடியல. ஒரு 1.5 கிலோமீட்டர் பேக்கை தூக்கிட்டு ஏற்கனவே நிறையா நடந்துட்டேன். திருப்பி நடந்து வந்தேன். ஒரு பார்த்து பேசி வாங்க சாப்பிடுன்னு கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ போயிட்டுருக்கோம். ஒரு இடத்துலையும் பார்த்தா ட்ரெயின் ரயில்வே ஜங்ஷனில் வித்தியாசமாக இருக்குது. போயிடுச்சு अच्छा ஒரு பேக் கீழே வைப்போம். வர்றதுக்காக உங்களுக்கு 2 பேர் தான் இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா வாங்கி. आलू
आलू सब्जी आलू सब्जी है आलू सब्जी ये प्याज की है प्याज प्याज ना வெங்காயம் நினைக்கிறேன் ஆனியன் हाँ, ஆனியன் ये आलू सब्जी है हाँ। अरे हम दूर से यात्रा कर रहे हैं ना भारत यात्रा कर रहे हैं पीछे यानी कि जगह ये बना रहे हो? हाँ ये ब्लॉग बनाते हैं बना दो बढ़िया लंच डिनर हो रहा है बढ़िया एकदम लौंडा डिनर ஜங்ஷன் வந்தாச்சு அப்போ இங்கே எப்படி இருக்குன்னு இப்போ ஒரு நல்ல சிட்டி கொஞ்சம் மோசமாக இருக்குன்னா உதய்பூர் அதே மாதிரி அகமதாபாத் அந்த மாதிரி தான் சிட்டி நல்லா இருந்துச்சு ஜங்ஷன் ரொம்ப மோசமாக இல்லை மோசம்தான் இங்கே வரும் இது டைல்ஸு இது சிமெண்ட் தரும் ஒர்க் நடந்துட்டு இருக்கு போல் என்னன்னு தெரியல அது மாதிரி ஒரு சேரை கூட காணும் போயிட்டு அதான் டிக்கெட் எடுக்கிற இடம் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கு பாருங்க பார்த்தால மோசமான ஸ்டேஷன் தான் லைட்லாம் பாருங்க தெரியல மேலே ஷட்டக்கடை என்னடா பெருசாக ஒன்று குறையுதுன்னு பார்க்குறேன் இந்த இது ஆஸ்பிரஸ் மாதிரி இருக்கும்ல பெருசாக சேரு ஒரு சேர் கூட நான் பார்க்கவே இல்லை இது வரைக்கும் இது மற்ற எல்லோரும் போயிட்டாங்க கடைசியில் வெயிட்டிங் ஹாலுக்கு வந்துட்டேன் அங்கே ஒரு ஆசிரியர் பார்த்தீங்கன்னா உள்ளே கட்டிலெலாம் போட்டிருக்காங்க டைனிங் டேபிள் கட்டில் அப்படியே சார்ஜை போட்டு லைட்டாக தூக்கம் வருது கட்டில் டைனிங் டேபிள் அதோட முக்கியமாக ஏசி புரிஞ்சிக்கவே முடியல இந்த ஊரை நல்லா தூங்கியாச்சு ஓகே ஒரு சரியான சம்பவம் இங்கே ரொம்ப ஜங்ஷனை காட்டிக்கிறேன் ஜங்ஷன் பாருங்க உதய்பூர் ஜங்ஷன் உதய்பூரோட அழகு என்ன தெரியுமா ஊரோட அழகு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறது சரிதான் அதுக்கு இப்படியா இப்போ அதோட ஒரு பெரிய காமெடி ஒருத்தர் ஏசி ரூமில் உட்காந்து நல்லா கட்டில் படுத்து தூங்கியாச்சு கட்டில் படுத்து தூங்கிட்டு சரி காலைல 7 மணிக்கு கரெக்டாக கிளம்பிடுவோம் நினச்சேன் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டேன் ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிவிட்டு சரி கிளம்ப போனேன் சரி இந்த ஒரு சார்ஜ் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்தேன் கரெக்டாக ஒருத்தர் உள்ளே வந்தேன் வந்து எல்லார்ட்டையும் அதை எழுதி வாங்கிட்டு இருந்தாங்க என்னடா எழுதி வாங்குறாங்கன்னு டவுட் வந்துருச்சு அப்போ கேட்டேன் உடனே டிக்கெட் எழுது உங்களோட ரிசர்வேஷன் டிக்கெட் எழுதுங்க உள்ளே இருக்கீங்க அப்படின்னு ஆஹா மாட்டிக்கிட்டோண்டா அப்படின்ட்டு ஹிந்தி சுத்தமாக தெரியாத மாதிரி ஹிந்தி அப்படி தெரியல அப்படின்னு உடனே பக்கத்தில் இருக்க கேட்டேன் நீ என்ன பண்ணுறீங்க என்னன்னு கேட்டாப்புல இப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி பாரத் யாத்ரா இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறேன்னு டக்குன்னு அந்த பையன் சரி நீங்கள் போய் உட்காருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக சொன்ன போது அவன் பார்த்து யாராவங்க அப்படின்ட்டு எதுவும் கேட்கல யார் நம்ம இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறோம் இந்த மாதிரி லிஃப்ட் எடுத்து நடந்துன்னுனியும் அந்த பக்கத்தில் இருந்தவங்களாம் நீங்கள் போய் உட்காருங்க ப்ரோ ஒன்று பார்த்துக்கலாம் அப்படின்னும் அந்த எழுதி வாங்குறவன் எதுவும் சொல்லலை அப்படி போயிட்டேன் அடுத்த ஆளுக்கு கேட்க போயிட்டாங்க நல்ல வேலைக்கு இல்லைன்னா ஃபைனன் கூட போட சான்ஸ் இருந்திருக்கும் தப்பிச்சேன் கூட எப்படி இருக்குது பாரு என்ட்ரன்ஸில் நல்லா தான் இருக்குது உள்ளே போக இது ரயில்வே ஜங்ஷனே தெரியாத அளவுக்கு இருக்குது நம்ம ராஜஸ்தானோட சந்து பொந்துக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கோம் எங்கே போனாலும் கிரிக்கெட் फुल्ला माला आलू है 60 एक पीस है पराठा दाल कट विथ पिकल हाँ अच्छा ओके एक आलू पराठा है आलू पराठा 60 ரூபா பலரும் இங்கே தான் சாப்பிட்டேன் நினைவு எனக்கு आलू पराठा 60 चीज़ வந்து चीज़ कितने 100 है और வேறு ஏதாவது பரோட்டா இருக்குது நமஸ்தே नमस्ते செம்ம டயர்டு நீங்கள் 8-8:30 மணிக்கு तमिलनाडु से करेक्ट कैसे जानते ऑल इंडिया कंट्री ओके 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 ऑल वर्ल्ड தமிழ் கரெக்டாக தமிழ்நாடு கரெக்டாக கேட்குறாரு தேங்க்யூ மேட் சாமு 101
गांव का नाम क्या है आपका गाना? बांसवाड़ा राजस्थान मानसवाड़ा पासवाड़ा पासवाड़ा பாஸ்வாடா. ஓகே. நான் ஆக்சுவலி இங்கே எல்லாம் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம லோக்கலில் நினைக்கிறது பார்த்தா அவங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல தான் ட்ரிப் வந்திருப்பாங்க. தேங்க்யூ. ஓகே சி எப்படி இருக்குன்னு. கோவா மகாராஷ்டிரா ராஜஸ்தான் இருக்கிறப்ப ஃபுல்லாக நான் ஆலு பரோட்டா தான் சாப்பிடுவார், வழியே கிடையாது. கோவாவில் இருக்கவே ஆலு பரோட்டா தான் அடிக்கடி. அப்புறம் இது என்ன ஊறுகாய் இருக்கும். ஐஷ் ஏற்கனவே சாப்பிட்ருக்கீங்க நான், நல்லா இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் எனர்ஜி வந்த மாதிரி இருக்குது. அப்படியே கிளம்புவோம். இந்த ஏரியா இங்கேருந்து இந்த லேக் சைடு போகிற அளவு ஃபுல்லாக கலெக்ஷன் தான். இந்த மாதிரி இந்த வீடியோவில் இருக்கான்னு கூட தெரில. நான் இங்கே தான் எல்லாத்தையும் போகிறேன். ஆக்சுவலாக நம்மளுக்கே நிறைய இது நம்மளுக்கு என்ன ஸ்டைல்னு தெரியாது. நிறைய இது பார்த்திங்கன்னா இந்த நார்த் இந்தியன் ஸ்டைலில் முக்கியமாக இந்த ராஜஸ்தானி ஸ்டைல் தான் நம்மளுக்கு தெரியாமல் நம்ம நிறைய இது யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம். இப்படி ஒரு ஆர்ட் பாருங்க. அங்கே பார்க்குறதுக்கே பல ஷைனிங்காக இருக்குது. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. போஹ்ரா ஹவுஸ் ஃபுல்லாக பெயிண்டிங் இருக்கும் போல். இது ஒரு ஃபேமஸான டெம்பிள். போன தடவை அந்த டெம்பிள் போயிருந்தேன். ஸோ இந்த மாதிரி திங்ஸுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஃபேமஸ்ஸு. முக்கியமாக சில்வர். ஸோ இங்கே நார்மலாக இருக்காது, பெருசாக இருக்காது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ரியல் சில்வர் தான் இருக்கும். ஸோ இது ஒரு கேட்டு. ஸோ அந்த சைடு போனால் அந்த சைடு கேட் இருக்குது. ரெண்டு வழி இருக்குது. இது லொக்கேஷன். இங்கே தான் எல்லோரும் நிறைய பேர் மீட் பண்ணுவோம். இங்கே தான் எல்லாருமே. மியூசியமுக்கு அது. ஓகே ஒன்று ஓ இங்கே வேணும் வாசிட்டுருக்காங்க. ராஜஸ்தானி பாய்ஸ் ஏன் குளிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து போய் எங்கே போகிறதுன்னு பெருசு ஐடியா இல்லை. ஸோ இது லேக் வந்து ரொம்ப சரியான பெரிய லேக்கு. இப்போ நம்ம அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தோம். அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம நடந்து இந்த சைடும் போகலாம். அந்த சைடு வண்டியில் போகிறது. மெயின் ரோடுக்கு இதை தாண்டி ஊரை இந்த இதை விட்டு வெளியே போடணும். அந்த சைடு இந்த க்ராஸ் பண்ணி வந்தாச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த சைடு தான் நடந்து போய்கிட்டே இருப்போம். லாஸ்ட் டைம்லாம் இருந்து போனோம்னா நம்ம தங்கி இந்த ஹாஸ்டல் சைடு இதெல்லாம் இந்த சைடு தான் வரும். இங்கே அப்படி லெஃப்ட்டு போனோம்னா நம்ம இருந்த இடத்துக்கு ஆப்போசிட் முதல் நம்ம அந்த லேக்கு வாசலில் இருந்த பாருங்க. இப்போ ஒரு ஆப்போசிட் இடத்துக்கு வந்திருக்கோம். நம்ம மேட் பேக்கேஜ் ஆனால் வந்துருச்சு. ஹாஸ்டல்லேருந்து இறங்கி அப்படி இந்த சைடு ஆப்போசிட்டில் போவோம். ரிலாக்ஸ் பண்ணுறோம். அந்த ஆப்போசிட்டில் இருந்தோம். கரெக்டாக இப்போ இதுக்கு நேரம் வந்திருக்கோம். இங்கே இருந்தோம் கரெக்டாக நேரம் வந்திருக்கோம். அதுதான் பேலஸ். அதோட ட்ரோன் ஷாட்லாம் போனதை எடுத்தேன், ஆனால் அப்லோடே பண்ணல. இன்னும் எண்டு போனால் என்ன வரும் தெரில. நான் அது வரைக்கும் இந்த சைடு போய் பார்க்கல. இது என்ன இடம் தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷன் பாருங்கள் உதயபூரில் எப்படி இருக்குன்னு. உதயபூர் போலீஸ் ஸ்டேஷன்.
அரண்மனை மாதிரி இருக்குது பாரு. நான் காலையில் அதை கவனிக்கல. இந்த ஊரே ஒரு வித்தியாசமான ஊர். ஸோ இப்போ நான் ரயில்வே ஜங்ஷன் போகிற வழி இல்லை. இங்கே ராஜஸ்தானில் பெருசாக நான் வந்து நான்வெஜ்லாம் நான் அவ்வளோ பார்த்ததில்ல. ஒரு கடை பார்த்தேன், ஒரு கடையை பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த பீஸை 50 के 4 ओके 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 50 के 4 पीस. ओ एग चिकन कीमा समोसा 15 के 2, 15 के 2 और अंडा कबाब 10 का 1, 10 का एक, नरगिस चिकन कबाब स्टिक 10 के एक. ओके चिकन नगेट 10 का 1, 10 का एक. चिकन दाना 90 का 250 ग्राम, हाँ 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 चिकन स्प्रिंग रोल 20 रुपये, 20 है. प्याज अच्छा समोसा ஆக்சுவலாக இந்த மாதிரி முஸ்லீம்ஸ் கடைக்கு வந்தால் இந்த மாதிரி இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும். சரி பார்க்கவே எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ அது வந்து 250 கிராம்ஸ் வந்து 90 ரூபா. ஸோ அப்போல்லாம் நம்ம தேவைப்படாது. ஸோ அதெல்லாம் 100 கிராம்ஸ் இஸ் ஃபைன், 50 ருபீஸ் நினைக்கிறேன். இந்த எக் சர்க்கிள். वो पटेल जी सरदार ஓகே ஓகே இந்த பாருங்க சர்தார் வல்லபாய் பட்டேல். அப்புறம் இது இப்போ இந்த சைடு தான். ஆனால் சிட்டி வேறு லெவல் சிட்டி. ஆனால் டைம் இல்லை நம்மளுக்கு. கிளம்போம். தன்யவாத் சுக்ரியா சியூ. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு. ராஜஸ்தான் வந்து நான் சாப்பிடவே இல்லை இது வரைக்கும். உஜ்ஜைன் 8:20. இங்கே உட்காருவோம் பக்கம். செம்ம டயர்டு. இன்னும் கரெக்டாக அரை மணி நேரம் தான் இருக்குது. மணி இப்போ 7 ஆகிடுச்சு. ட்ரெயின் 8 மணிக்கு வருது. 8:20 கிளம்பும். ஸோ அதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடும். கரெக்டாக 1 மணி நேரம் தான் இருக்குது. சாப்பாடு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஆக்சுவலாக இது மட்டும் தான் ஆர்டர் பண்ணேன் சிக்கனில். ஆனால் பார்த்தீங்கன்னா கெபாபு எனக்கு சேர்த்து கட்டியிருக்காங்க. வேறு வாங்கலை, பட் அது சரியான டேஸ்ட் இது. நல்லா தான் இருக்குது. லைட்டாக காரமாக இருக்குது. நாம் கொஞ்சம் காரம் சாப்பிட்றத கம்மி பண்ணி வெயில்னால. கூட்டம் பெருசாக இருந்தாலும் கூட்டம் இருக்குது. சைட் சைட் கிடச்சா பிரச்சனை இல்லை. கால அளவு இது பிரச்சனை இல்லை. 8 மணி நேரம் தான். அடுத்து உஜ்ஜைன்லேருந்து மதுரைக்கு போகிறது தான் ஒரு 27 மணி நேரம் 30 மணி நேரம் நினைக்கிறேன். அங்கே தான் இருக்குது. ஒரு வழியாக வந்து இறங்கியாச்சு. மத்திய பிரதேஷ். ஃபஸ்ட் டைம் மத்திய பிரதேஷ் உஜ்ஜைன். ஸோ இப்போ இங்கேருந்து தான் மதுரைக்கு போகிறதுக்கு ட்ரெயின். குடும்பம் இருக்குது. ஜென்ரல் கோச் இல்லைன்றாங்க. சரி நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த ட்விஸ்ட்டை வந்து. ஜென்ரல் டிக்கெட்டு அவன் தரமாட்டேங்கிறான். இவன் டிக்கெட் 2000 அப்புறம் 2 சில்லறன்யா. சரி கடைசியில் ட்ரெயின் கிளம்பும்போது சரி போயிடுறான்னு கூட நினச்சிட்டு ஏறலான்னு பார்த்தா ஜென்ரல் டிக்கெட் இருக்கான்னு கேட்டேன். இல்லைன்னு. அப்போ அதுக்கு எக்ஸ்ட்ரா 400 வாங்கன்றாங்க. என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஹியர் ஐம் கோயிங் டு கோ போபால். போபால் போயிட்டு 75 ரூபா டிக்கெட்டு. ஓகே एक प्लेट बाबा சமோசா ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டுட்டு 7:30க்கு இங்கேருந்து ட்ரெயின் போபாலுக்கு. உஜ்ஜைன்லேருந்து போபால். போபால்லேருந்து அடுத்து ஒரு 4 மணிக்கு ட்ரெயின் மதுரைக்கு. பார்த்ததுலே ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரெயின். उज्जैन टू भोपाल. अरे भाई क्या कर रहे हो फिर? பார்த்ததுலே ஒரு சாமான் க்ரௌடான ஒரு ட்ரெயினில். நான் பார்த்ததுல ஒரு செம்ம க்ரௌட் எக்ஸ்பீரியன்ஸ் பிரயாகராஜுக்கு அப்புறம் இங்கே போபாலில். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. இன்னும் ஒரு 1 மணி நேரம் இருக்கான். போபால் வந்தாச்சு. இங்கே பையனை பாரு விரட்டி விட்டுருக்கேன். யார் எங்கே இருக்கான்னு பார்க்குறதில்ல. ஸ்டேஷனில் நல்லாயிருக்கு பாய்ஸ். இவங்க இல்லாமல் எந்த ஸ்டேஷனும் வேலை செய்யாது. போபால் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். எடுத்துனே ஒரு மாஸ்க். மத்திய பிரதேஷில் நிறைய வெஜ்ஜு தான் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வெஜிடேரியன்ஸ் தான் நிறையா. ஓகே பிரியாணி போய் சாப்பிடலாம். போய் பிரியாணி 70 மற்றும் 70னா 70-80 நினைக்கிறேன். எனக்கு எவ்வளோ தெரில. பாய்ஸாக உள்ள உட்காந்துருக்காங்க.
வாய்ஸ் இருந்தால் கண்டிப்பாக பிரியாணி நல்லா தான் இருக்கும். खाएंगे खाएंगे बिरयानी और क्या है? चिकन कोरमा है 160 रुपये. अच्छा बिरयानी कितने हैं? 70. तले हमसे ना उन दोनों तले आना. நம்ம என்ன அப்படியே அங்கே ஏன்னா நிறைய பேர் பார்த்துன்னு கேட்குறாங்க சவுத்தா அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து பிரியாணிக்கு சட்னி, பிரியாணிக்கு சட்னி இது வேறு எதுவும் ஊரில் பண்ணுவாங்க, எந்த ஊரில் மறந்து போச்சு எனக்கு. பிரியாணிக்கு சட்னி ரைத்தா கூட இல்லை. ஓகே சாப்பிடுவோம். ரைத்தா नहीं वो रायता है, एक कोकोनट चटनी है ना, एक कोकोनट चटनी है. दही का சட்னியும் தயிரும் கலந்த மாதிரி இருக்கு, வித்தியாசமாக இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, இந்த சைடு வெள்ளை கலரில் இருக்குது, இது வெள்ளை சிக்கன். ஓ இந்த சிக்கன் கண்டிப்பாக சிக்கன் பிரியாணி வாங்கிடலாம், பெஸ்ட்டு. நல்லாவும் இருக்குது, சிக்கன் பார் நிறையா தான் இருக்குது. आवाज मार रहा हूँ क्या कैमरा है ये क्या? ए ब्लॉगिंग के लिए. अच्छा ब्लॉगिंग के लिए. हाँ जी ஆக்சுவலாக நான் கேமராவே நான் லைட்டாக மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். வாய்ந்த எடுத்து வந்து கொடுத்தா போகுது. சுக்ரியா. எப்படி இருந்தாலும் போகிறதுக்குள்ள பார்த்துருப்பேன். தேங்க்யூ 8th அப்படி ஜங்ஷனு 4 மணிக்கு ட்ரெயின், டிக்கெட்டு 2 மணிக்கு மேலே தான் கொடுப்பாங்களாம். சாப்பிட்டாச்சு. அடுத்து மணி இப்போ 2 இருக்குன்னு நினைக்கிறேன். 4 மணிக்கு ட்ரெயின், ஸ்டேஷன் எம்டியாக இருக்கு. இவ்வளோ க்ரௌடு நான் போகிற ட்ரெயினுக்கு வந்துடக்கூடாது. செம ஒஸ்ட்டு. எப்படி நான் போகிறேன்னு தெரியல. இங்கே மேலே தான் உட்காந்துருக்கேன். இவங்க என்னடானா நகரவே மாட்டேன்ட்டாங்க, தமிழ்நாட்டு தான் போகிறாங்க. ஃபுல் க்ரௌட் கீழே உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஃபுல் க்ரௌடு இல்லை, பட் இருந்தாலும் சீட் இல்லாத அளவுக்கு தான் க்ரௌடு எல்லாமே. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்கே இறங்குறாங்கன்னா தமிழ்நாட்டில். அதில் முக்கால்வாசி பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் எல்லாருமே. இவங்களாக இருக்கட்டும், இங்கே இவங்களாக இருக்கட்டும், முன்னாடி ஸோ அந்த சைடு நான் கேட்டாலும் எல்லோரும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. அதில் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேட்டாலும் கோயம்புத்தூர், நிறைய பேர் கோயம்புத்தூர், அப்புறம் மதுரையார் சொன்ன மாதிரி நினைவு இல்லை. பட் நிறைய பேர் தமிழ்நாட்டில் தான் ஒர்க்குக்கு போகிறாங்க நிறைய பேர். ஆக்சுவலாக வந்து நார்த் இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் டிக்கெட் வந்து செக் பண்ணுறது இன்றைக்கி தான் நான் பார்த்தேன். போபாலில் இன்றைக்கி தான் டிடி வந்தார். வந்து ஏன்னா கொஞ்சம் க்ரௌட் நிறையா இருக்கிறத பார்த்தாங்களா என்னன்னு தெரில. வந்து டிக்கெட்லாம் செக் பண்ணாங்க நிறைய பேர்த்துட்ட. இதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு ஒரு அதிகபட்சம் என் லைஃப்லேயே தான் 2வது தடவை பார்த்துருப்பேன். நார்த் இந்தியாவில் தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். இப்போ எதிர்த்து எனக்கு நேற்று ஒரு 2-3 நேரத்தில் ஒரு கீழே சீட்டு கிடச்சிச்சு. இங்கே தான் ஃபுல்லாக படுத்துருந்தேன். நான் ஆந்திர பிரதேஷ் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். விசாகப்பட்டினம் வந்தாச்சு. மத்தியானம் வந்து சென்னை, நைட்டு மதுரை. இட்லி தோசை தான் இருக்குது, ஆனால் காஞ்சி போயிருக்கு. சரி ஓகே, சமோசா கூட சாப்பிடுவோம். ஓரளவுக்கு இடம் கிடச்சிருச்சு எனக்கு. நைட்டு எனக்கு கொஞ்சம் வேகமாவேன். மத்தியானம் சிக்கன் பிரியாணி 100 ரூபா. திண்டுக்கல் வந்தாச்சு. இன்னும் மதுரைக்கு போகிற 1 மணி நேரம் தான். நேற்று ஒரு அண்ணன் உட்காந்துருக்காப்புல. சினிமா நான் ரோல் பண்ணுறேன். எல்லோரும் இதில் என்ன வீடியோ வந்துருக்கேன். அவ்வளோ சீக்கிரம் போகணுன்னு நினைக்கல, அவ்வளோ டைம் போயிடுச்சு. மதுரை கறிக்கடை, மாயாண்டி கறிக்கடை. இடம் இருக்கு. இது வந்து மெயின் கேட் போகிற வழி, இது பேக் கேட் போகிற வழி. ஸோ பேக் கேட் போகிற வழி அந்த வீடு பக்கம்தான். பக்கம்னா ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் இருக்கும். பார்ப்போம். ஃபைனல் ஒரு ஃபினிஷிங் டச் ஒரு நடையை போட்டுருவோம்.
Southern Railway Office of the Divisional Railway Management. பாதி தூரம் வந்தாச்சு. தியேட்டர் ரீச் ஆயாச்சு. இப்போ தியேட்டர் இப்போ ஓடுதான் ஓடலையானே தெரியல, பூட்டி தான் இருக்குது போல். இதா பாய்க்கு போய் ஒரு ஹலோ சொல்லிட்டு வருவோம். ஹலோ. நைட்டு சரியான தூக்கம், வெளியே தங்கியிருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. காலைல இருந்துச்சாச்சா ஐக்கியாச்சு. காலைல இருந்துச்சு நீயும் டீ வடையும் மறந்துட்டு தான் வெளியே போயிட்டு. சரி, எப்பவுமே வீட்டுக்கு வந்து வெயிட்டு பார்ப்போம், எவ்வளோ வெயிட் இருக்குன்றது பார்ப்போம். 47. 47. இது சரி, இது சரி. என்னோட ட்ரிப்பில் இருந்து வீட்டுக்கு வந்து இன்னையோட 48 நாள் ஆச்சு. எப்படி ஒரு நாள் போச்சுனே தெரில. ஸோ ஏப்ரல் 15 தான் வீட்டுக்கு வந்தேன். ஸோ இன்றைக்கி ஜூன் 2. ஸோ மொத்தம் ஒரு 48 நாள் ஆச்சு. அடுத்து இன்னும் எவ்வளோ நாள் இங்கே இருப்பேன் தெரில. ஸோ இருக்கிறவள இருந்துட்டு கொஞ்சம் ஒர்க்கெலாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோன்ற ஐடியா இல்லை, பட் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்னையோட பார்த்தீங்கன்னா 5 மாதத்துக்கு 5 மாதம் ட்ராவல் பண்ணதுக்கான வீடியோ இன்றைக்கி அது கடைசி வீடியோ. ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுறேன். அடுத்து எங்கே போகிறோன்னு ஐடியா இல்லை, பார்க்கலாம் எப்படின்னு. குட் பை.